மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி பதிவில் நாம் 11ஆம் வகுப்பு கணினி அறிவியல் பாடத்தில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடத்தில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் தான் என்ன செய்ய போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த முதல் பாடத்துல இந்த 27வது கேள்வி 28வது கேள்வி இந்த 2 கேள்வியும் படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு 5 மார்க் எக்ஸாம் கன்ஃபார்ம்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா இந்த கணிப்பொறியின் பல்வேறு தலைமுறைகளை விளக்க இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு கேள்வி. இந்த 2 கேள்வி வந்து ஒரு கொஸ்டின் ரிப்பீட்டட். ஸோ இந்த முதல் பாடத்தில் படிக்க வேண்டிய 5 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 27வது கேள்வியும் 28வது கேள்வியும். ஸோ கண்டிப்பாக இதை படிச்சிருங்க. அடுத்ததா பாடம் 2 பொறுத்தளவுக்கு முக்கியமான 5 மார்க் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1வது கேள்வியும் 3வது கேள்வியும் ரொம்ப முக்கியமான 5 மார்க் கொஸ்டின். இந்த 2 கொஸ்டினும் படிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த 2ல இருந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் கண்டிப்பா வந்துடும். மேக்சிமம் வந்துடும். நம்ம சொன்ன கொஸ்டின் மட்டும் நீங்க படிச்சாலே போதும். 5 மார்க் கண்டிப்பா என்ன செஞ்சலாம் அப்படின்னா அட்டன் பண்ணிடலாம். ஸோ முதல் பாடத்தில் உள்ள 2 5 மார்க், 2ஆம் பாடத்தில் உண்டான இந்த 1வது 5 மார்க்கும் 3வது 5 மார்க்கும் நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த 2வது 5 மார்க்கையும் சேர்த்து என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. அடுத்ததா 3வது பாடம் பார்த்தீங்க அப்படின்னா நுண்செயலியின் பண்புக்கூறுகளை விளக்குக. இது முக்கியம். இதை விட ரொம்ப முக்கியம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4வது கேள்வி. இந்த 4வது கேள்வி இல்லாத கொஸ்டின் பேப்பரே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ இந்த 4வது கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. அப்போ முதல் பாடத்தில் 2 கேள்வி, 2ஆம் பாடத்தில் 2 கேள்வி, 3ஆம் பாடத்தில் இந்த 2 கேள்வி படிச்சிட்டீங்க அப்படின்னா 6 கொஸ்டின் படிச்சிங்கன்னா 2 5 மார்க் உங்கள் கையில் கன்ஃபார்மாக இருக்குன்னு அர்த்தம். லக்கு இருந்தால் 3 5 மார்க் கூட என்ன செய்யும் அப்படின்னா வரும். ஸோ முதல் 3 பாடத்தில் உண்டான 2 5 மார்க் கண்டிப்பாக தர பண்ணி என்ன செய்வாங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. அடுத்ததா பாடம் 4 பொறுத்தளவுக்கு நம்ம படிக்க வேண்டிய 5 மார்க்னு பார்த்தீங்க அப்படின்னா 1வது 5 மார்க் கண்டிப்பாக என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா படிச்சுக்கணும். அதே மாதிரி இந்த 2வது 5 மார்க்கும் கட்டாயமாக படிச்சுக்க. சரிங்களா? இதுவும் ஒரு முக்கியமான 5 மார்க் தான். பாடம் 5 பொறுத்தளவுக்கு நம்ம படிக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் எதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தென் இந்த செகண்ட் கொஸ்டின் இருக்கக்கூடிய 5 மார்க். ஃபர்ஸ்ட் 5 மார்க், செகண்ட் 5 மார்க் ரெண்டையும் படிச்சிங்க அப்படின்னா 2லேருந்து ஒரு 5 மார்க் கன்ஃபார்ம் வச்சுக்கலாம். அடுத்ததாக பாடம் 6 பொறுத்தளவுக்கு பல்வேறு நெறிமுறையில் கர்ணம் பற்றி ஒரு குறிப்பு வரைகன் இருக்கும். சரிங்களா? இது வந்து மிக 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 ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினே சொல்லலாம். ஸோ இந்த பாடத்தெல்லாம் படிக்கக்கூடிய ஒரே 5 மார்க் இந்த ஒன்று தான். இதை கண்டிப்பாக படிச்சிடும். சரிங்களா? 6ஆம் பாடத்தில் படிக்க வேண்டிய 5 மார்க். 8ஆம் பாடத்தில் உங்களுக்கு 5 மார்க் 7ஆம் பாடத்தில் கொடுக்கல. 8ஆம் பாடம்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் படிக்க வேண்டிய 5 மார்க் என்னது அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் செகண்ட் கொஸ்டினும் படிச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த 2 கொஸ்டின்லேருந்து ஒரு கொஸ்டின் இது வரைக்கும் நடந்த எல்லா எக்ஸாம்லையும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 2 கொஸ்டின் கன்ஃபார்மாக படிச்சுக்கோங்க. அடுத்த பாடம் 9 எல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. முதல் பாடம், 2ஆம் பாடம், 3வது பாடம், அடுத்ததாக 9வது பாடம். 9வது பாடத்தில் உங்களுக்கு இந்த 2 5 மார்க்லேருந்து ஒரு 5 மார்க் கன்ஃபார்ம்ப்பா. நான் சொன்ன இந்த 4 பாடம் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 4 பாடத்துலேருந்து குறைந்தது 3 5 மார்க், அதிகபட்சம் 4 5 மார்க் உண்டான வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. சரிங்களா? அதனால் 1 2 3 இந்த 9வது பாடம் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாடம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 9வது பாடம் தான். அதுவும் இந்த 2 கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க் கொஸ்டின். அடுத்ததான் பாடம் 10ன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 5 மார்க்குமே இம்பார்ட்டன்ட் தான். அதுலேயும் எக்ஸாமில் எது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அப்படிங்கன்னா இந்த 2வது 5 மார்க் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 5 மார்க் உங்களுக்கு அப்லோட் பண்ணியாச்சு. வேறு ஏதாவது பாடத்துக்கு இதே மாதிரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் வேணும்னு வச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். 2 மார்க் 3 மார்க் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.